शांति शांति शांति। ओम नमो ब्रह्मादिभ्यो ब्रह्म विद्या संप्रदाय कर्तृभ्यो वंशऋषभ्यो महद्भ्यो नमो गुरुभ्यः। सर्वोपप्लवरहित प्रज्ञान घन प्रत्यगर्थो ब्रह्माहमस्मि सोहमस्मि ब्रह्माहमस्मि। ओम सर्वेभ्यो सद्गुरुभ्यो नमो नमः। हरि ओम। எல்லாம் வல்ல அம்பிகையினுடைய பேரருளாலும் சுவாமி யோகஸ்ரீ அமிர்த மிருத்யுஞ்சயேஸ்வரருடைய திருவருளாலும் நம் அனைவருக்கும் அனைத்து விதமான சௌபாகியங்களும் லட்சுமி கட்டாட்சங்களும் பரிபூர்ண சதாயுஷ்ய பரியந்தம் உத்தமமான ஆரோக்கியத்துடன் கூடிய நல்வாழ்க்கையும் வந்து அமையப்பெற்று நாம் அனைவரும் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்கின்ற பிரார்த்தனைகளுடனும் பரிபூர்ண ஆசீர்வாதங்களுடனும் இன்றைய உரையை துவங்குகின்றேன். இன்றைக்கு நம்ம வருகின்ற செப்டம்பர் 28, 2025 முதற்கொண்டு அக்டோபர் 4ஆம் தேதி வரைக்கும் இருக்கக்கூடிய தமிழில் புரட்டாசி 12 புரட்டாசி 18 வரைக்கும் இருக்கக்கூடிய வார பலன்களை 12 ராசி அன்பர்களுக்கும் பார்க்க இருக்கின்றோம். இந்த வாரமும் கன்னியா மாதத்தில் வருகிறது வருஷ ருத்து, மழை காலம் அப்படின்னு நம்ம சொல்றோம். சந்திரனுடைய கதி வளர்வரை சந்திரன் கேட்டை நட்சத்திரத்திலிருந்து அவிட்ட நட்சத்திரத்து வரைக்கும் அவர் செல்லுகிறார். முதல்ல ஒரு 2-3 நிமிஷங்கள்ல இந்த வாரத்தினுடைய விசேஷங்களை சொல்லிட்டு நான் பலனுக்கு போயிடுறேன். முதல் நாள் 28 செப்டம்பர் புரட்டாசி 12 ஞாயிற்றுக்கிழமை பானு சப்தமி. அன்னைக்கு வந்து சஷ்டியாகவும் வருகிறது. பானு சப்தமின்னாக்கா ஞாயிற்றுக்கிழமைகளில் சப்தமி வருவது ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம். அன்றைக்கு வந்து ஆதித்ய ஹிருதயம் சொல்லுவது மிகவும் சிறந்தது. 29 செப்டம்பர் 13 புரட்டாசி திங்கட்கிழமை சரஸ்வதியை ஸ்தாபனம் பண்ணக்கூடிய நாள். அதாவது வந்து ஆயுத பூஜைக்கு முதல் நாளே வந்து சரஸ்வதி பூஜைக்கு உண்டான அந்த சரஸ்வதியை ஸ்தாபனம் பண்ணக்கூடிய ஒரு நாள். கல்விக்கு வித்தாகிய சரஸ்வதியினுடைய கடைசி 3 நாள் இருக்குல்லையா நவராத்திரியில, இது வந்து நவராத்திரியினுடைய இந்த உற்சவத்துல தான் இந்த வாரமானதும் வருகிறது. அப்படிங்கும் பொழுது நமக்கு கரெக்டாக பார்த்தீங்கன்னாக்கா 7வது நாள் வந்து சரஸ்வதியை ஸ்தாபனம் பண்ணி 7, 8, 9 அந்த 3 நாட்களுமே சரஸ்வதியினுடைய வழியை, அதாவது சக்தியை சரஸ்வதியாக வழிபடுகிறோம், சண்டியை. அதனால் சரஸ்வதியை ஸ்தாபனம் பண்ணக்கூடிய நாள். அன்றைக்கு வந்து பத்ரகாளியினுடைய அவதார தினம். ஓம் பம் பத்ரகாளியை நமஹா அப்படிங்கிறத அன்றைக்கு இரவு வந்து ஒரு 108 முறை ஜபம் செய்தாலும் அது நமக்கு பல ஒரு அபரிமிதமான ஒரு சக்தியை கொடுக்கும் என்பதில் ஐயமில்லை. அடுத்த நாள் 30ஆம் தேதி செப்டம்பர் 14ஆம் தேதி புரட்டாசி அன்று செவ்வாய்க்கிழமை துர்காஷ்டமி. நவராத்திரியில வந்து இந்த அஷ்டமி என்பது ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்தது. அன்றைக்கு வந்து ஓம் ஐம் ஹ்ரீம் க்ளீம் சாமுண்டாயை விச்சே அப்படிங்கிற மந்திரத்தை சொல்லிட்டே வாங்க. அத்துணை விதமான எதிரிகளுடைய தொல்லை, கடன் தொல்லை, பிறகு தடைகள், அதாவது எந்த காரியத்துல இருந்த தடைகளா இருந்தாலும் நீங்கக்கூடிய ஒரு அமைப்பு. சரி, அக்டோபர் 1ஆம் தேதி புரட்டாசி 15ஆம் தேதி புதன்கிழமை மகா நவமி. அன்றைக்கு தான் சரஸ்வதி பூஜை மற்றும் ஆயுத பூஜையினுடைய நாளாக இருக்கிறது. இது வந்து என்ன அப்படின்னு கேட்டா அனைத்துமே ஞானம் தான். அப்படிங்கும்போது ஒரு எழுதுகோளும் கூட ஒரு ஆயுதமாக, ஒரு புத்தகமும் கூட ஆயுதமாக, நம்ம வந்து பயன்படுத்துகின்ற அத்தனை உபகரணங்களையும் ஆயுத பூஜையாக நம்ம அன்னைக்கு பண்றோம். அது வந்து ரொம்ப ரொம்ப சிறப்பான நாள். சரஸ்வதி நாளுக்கு, சரஸ்வதிக்காக உண்டான அந்த நாள் அன்றைக்கு வந்து மேதா சூக்தமானது சொன்னா ரொம்ப சிறப்பு அப்படின்னு சொல்லுகிறார்கள். நார்மலாக நம்ம ஓம் சரஸ்வதியை நமஹான்னு சொன்னாலே போதும். நம்ம 2 அக்டோபர் புரட்டாசி 16 அன்று வியாழக்கிழமையாகவும் அன்றைக்கு விஜயதசமியாகவும் வந்து அமைகிறது. விஜயதசமிங்கிறது வந்து வேதங்களையும் கல்விகளும் ஆரம்பிக்கக்கூடிய நன்னாள். அன்னைக்கு தான் வந்து சரஸ்வதியினுடைய விசர்ஜனமானது நடக்கும். அதாவது பூர்த்தி ஆகிறது, நவராத்திரி பூர்த்தி ஆகிறது. அன்றைக்கு வந்து சண்டி ஹோமம் பண்ணுவது, சண்டி பாராயணம் பண்ணுவது மிக 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 சிறந்ததாக கருதப்படுகிறது. இதற்காக தனியாகவே ஒரு வீடியோ போட்டிருக்கோம், நவராத்திரியினுடைய ரகசியங்களும் சூக்ஷ்மங்களும் அப்படிங்கிற தலைப்புல. அதை நீங்கள் பார்த்து மேலும் மேலும் நவராத்திரியை எப்படி நாம் சார்த்தம் உள்ளதாக, அர்த்தம் உள்ளதாக ஆக்க முடியும், சக்தியை பெருக்கிக் கொள்ள முடியும் என்பதை நீங்கள் கண்டு அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள்.
சரி, பிறகு 3 அக்டோபர் 17ஆம் தேதி புரட்டாசி வெள்ளிக்கிழமை வந்து திருமூலர் ஜெயந்தி. திருமூலர் என்பவர் 3000 ஆண்டு காலம் வாழ்ந்து ஒவ்வொரு ஆண்டும் தவம் இயற்றி அந்த தவத்தினுடைய பலனாக ஒவ்வொரு மந்திரமாக எழுதி திருமூலருடைய அந்த திருமந்திரம் வந்து 3000 பாடல்களை கொண்டதுன்னு நம்ம சொல்லி கேள்விப்படுறோம். அன்னைக்கு திருமூலருக்கு நம்ம ஒரு பிரேயர், கண்ணை மூடி பிரேயர் பண்ணினா போதும். அல்லது சிவன் கோயிலுக்கு போயிட்டு திருமூலரை வழிபடுவது, சிவனாகவே இருப்பவரை வழிபடுவது சாலச் சிறந்தது. பிறகு 4 அக்டோபர் 18ஆம் தேதி சனிக்கிழமை சனி பிரதோஷமாக வருகிறது. இதுவே இந்த வாரத்தினுடைய விசேஷங்கள். பிறகு வந்து சந்திராஷ்டமம் யார் யாருக்கு அப்படின்னாக்கா மேஷம், ரிஷபம், மிதுனம், பிறகு கடகம் வரைக்கும் இருக்கிறது. அது அந்தந்த ராசியில பார்த்துருவோம். சரி, இப்ப நம்ம பொது பலனுக்கு போயிடுவோம். பொது பலன்ல முக்கியமாக வாகனங்கள்ல கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். லவ் ப்ரப்போசல்ஸை கொஞ்சம் அவாய்ட் பண்ணணும். புதிய வாய்ப்புகள் நிறைய இருக்கிறது. புதிய இடத்திற்கு வேலை மாறுவது, புதிதாக ஜாப் கிடைப்பது, இது எல்லாருக்குமே உண்டு. பிறகு ஃபினான்சியலா எல்லாருக்குமே ஒரு ஃபாரின் கரன்சி அல்லது நம்ம சம்பந்தம் இல்லாத ஒரு வருமானமானது கண்டிப்பாக உண்டு. இந்த வாரம் வந்து முக்கியமாக புதாதித்ய யோகம் 6ஆம் இடத்துல இருக்கிறதுனால உங்களுடைய வெளி அலுவலகத்துல வந்து வெற்றிகள் பல குவியும் என்பதில் ஐயமில்லை. சரி, இப்ப தனித்தனியாக நம்ம பார்க்க ஆரம்பிச்சிடுவோம். சரி, யோகங்கள் வந்து கேதுவும் சுக்கிரனும் ஒன்றாக சிம்மத்தில் இருக்கிறார்கள். புதாதித்ய யோகம் கன்னியில் இருக்கிறது. பிறகு காலபுருஷ தத்துவத்திற்கு 7ஆம் இடத்தில் சுவாதியில வந்து செவ்வாய் உட்கார்ந்து இருக்கிறார். முக்கியமான விஷயம் அது. சனி 12இல் வக்ரம் பெற்று இருக்கிறார். அதாவது மீனத்தில். ராகு வந்து காலபுருஷ தத்துவத்தினுடைய 11ஆம் வீடாகிய ராகு, அதாவது கும்பத்தில் குருவுடைய நட்சத்திரத்தில் உட்கார்ந்து இருக்கிறார். இதெல்லாம் ஒரு சிறப்பு. சந்திரனாகப்பட்டவர் முதல் நாள் நீச்சமாகவும் 2, 3 நாள், அதாவது ஞாயிற்றுக்கிழமை நீச்சமாகவும் திங்கள், செவ்வாய், புதன் அன்று தனுர் ராசியில் வந்து குருவனுடைய பார்வையில் கஜகேசரி யோகமாக அமைந்து பிறகு வந்து வியாழன் வெள்ளிக்கு வந்து அவர் மகரத்துக்கு சென்று அதன் பிறகு ராகுவுடன் சனிக்கிழமை இணைகிறார். ஆக முதல் நாளும் கடைசி நாளும் மனதில் கொஞ்சம் சஞ்சலம் ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கிறது. ஆனால் திங்கள், செவ்வாய், புதன் வரப்பிரசாதமான ஒரு அமைப்பாக இருக்கிறது. சரி, நம்ம தனித்தனி ராசியினுடைய அர்த்தங்களை பார்ப்போம். மேஷ ராசியிலும் மேஷ லக்னத்திலும் பிறந்த அன்பர்களே, உங்களுக்கு முக்கியமாக பெண் குழந்தைகளுடைய அனுகிரகம் தேவை. அதனால இது வந்து நவராத்திரி பீரியட் இல்லையா, அந்த சிறு சிறு பெண், அதாவது சின்ன குழந்தைகள், பெண் குழந்தைகளுக்கு வந்து நிறைய உங்களால் முடிஞ்ச அளவுக்கு உதவி செய்யுங்கள். அதுவே பெரிய சக்தி பூஜை, அதுவே பெரிய நவராத்திரி பூஜை. ஏனென்றால் இந்த வாரமானது கேதுவும் சுக்கிரனும் 5ஆம் இடத்தில் உட்கார்ந்திருக்கிறார்கள். நீங்கள் கண்டிப்பாக இதை செய்தால் எந்த வடிவில் அவர்களுக்கு வஸ்திரம் வாங்கி கொடுக்கலாம், அல்லது பாட புஸ்தகங்கள் வாங்கி கொடுக்கலாம், அல்லது வேற ஏதாவது அவர்களுக்கு உதவி தொகையாக, அல்லது வந்து அவர்களுக்கு வந்து ஒரு இனிப்பு பதார்த்தங்கள், அவர்களுக்கு பிடித்த விஷயங்கள் வந்து நம்ம பண்ணினால் நமக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. என்னென்ன நன்மைகள் வரும் தெரியுமா? செல்வம் பெருகும், பிறகு வியாபாரம் விருத்தி ஆகும், வெளிநாடு கனவு வந்து நிறைவடையும், வண்டி நீங்கள் கேட்கிற வண்டி வாகனங்கள், அதாவது லக்ஸுரியான வண்டி வாகனங்களை அடையலாம், கடன் தீர்க்கப்படும், எதிரிகள் தொல்லை நீங்கும், வியாதிகளும் நீங்கும். இதெல்லாமே அதனுடைய அமைப்பு மேஷராசி அன்பர்களுக்கு. பிறகு திருமண ஏற்பாடுகள் இந்த நவராத்திரி முடிந்த உடனே வந்து நடக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கு. லவ் ப்ரப்போசல் மட்டும் வேண்டாம் இந்த வாரம். ஏனென்றால் கேதுவும் சுக்கிரனும் தனியாக இருக்கிறது 5ஆம் இடத்துல, அவ்வளவு சுகம் இல்லை. ஆனால் வெளிநாட்டில் இருக்கக்கூடியவர்களுக்கு வெளிநாட்டவருடன் ஏற்படக்கூடிய காதலானது உண்மையிலேயே வாழ்க்கை துணையாக வந்து அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. ஸோ மேஷராசி அன்பர்களுக்கு சகோதர உறவோட கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். திருமண விஷயத்துல வந்து, அதாவது திருமண வாழ்க்கையில் கொஞ்சம் அசௌகரியம் வந்து முதல் நாள் இருக்கும். அதன் பிறகு கடைசி நாள், இந்த 2 நாளும் நம்ம வந்து வீட்டில் மௌன விரதம் இருந்துட்டா போறோம். லாங் ஜேர்னி, திங்கள் செவ்வாய் புதன் வந்து அற்புதமானது. எதற்குன்னு கேட்டால் புதிய தொழில் தொடங்குவதற்கு, மீட்டிங்ஸ் வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு, உங்களுடைய கான்ட்ராக்டுக்கு வந்து இனிஷியேட் பண்ணுறதுக்கு, எந்த வேலையாக இருந்தாலும் அதுக்கு வந்து அப்ளை பண்ணுவதற்கு, பிறகு வெளிநாடு பிரயாணங்களுக்கு ஏற்ற நன்னாள். பிறகு கஜகேசரி யோகம் அமைந்திருக்கிறதுனால அம்மாவுக்கு வந்து உடல் ஆரோக்கியம் மேலோங்கும். பிறகு கணவன் மனைவி இவர்களுக்குள்ள இருந்த அந்த கொஞ்சம் கொஞ்சம் அந்த ஒரு மனஸ்தாபங்கள்லாம் திங்கக்கிழமையிலிருந்து குறைவதை நாம் கண்ணால பார்க்க முடியும். ஃபினான்ஸ் செய்பவர்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்தால் அவர்கள் லாபம் பார்க்கலாம். முக்கியமாக இந்த வாரம், அதாவது
ஷேர் மார்க்கெட்டில் செவ்வாய் நிமித்தமான விஷயங்களிலும் பிறகு குரு நிமித்தமான விஷயங்களிலும் உங்களுக்கு லாபமானது கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கிறது. குரு நிமித்தமான விஷயம் அப்படின்னு என்ன? எல்லா விதமான டேட்டாஸ், கார்பரேட் கம்பெனிஸ்ன்னு வச்சுக்கோங்க. ஒன்று, செவ்வாய் என்பது சிவில் மற்றும் கெமிக்கல், மெடிசன், பிறகு ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டட் விஷயங்களில் ஷேருக்கு வந்து உங்களுக்கு நல்ல ஒரு லாபம் இருக்கிறது. முக்கியமாக சகோதரிகள் அல்லது பெண் குழந்தைகள் அவர்களோட நம்ம அவர்களை திட்டாமல், வசவுப்பாடாமல், மனசுல கூட தீங்கு இழைக்காமல் இருந்தீர்கள் என்றால் இது அப்படியே லட்சுமி கட்டாட்சமாக மாறக்கூடிய வாரம். வழிபட வேண்டிய தெய்வம் துர்கை மற்றும் ராஜராஜேஸ்வரி. ஞாயிற்றுக்கிழமை வந்து கிருத்திகா நட்சத்திரக்காரர்களுக்கு அவர்களுக்கு சந்திராஷ்டமமாக இருக்கிறது. அது ஞாயிற்றுக்கிழமைங்கிறதுனால பெருசாக நமக்கு வந்து இது பண்ண முடியாது. கொஞ்சம் மனசில் கிளேஷ்டங்கள், மனசில் ஏதாவது ஒரு சங்கடங்கள் வருவதற்கு சான்சஸ் உண்டு. அது ஒன்றும் பெருசாக ஒன்றும் பிரச்சனை இல்லை. இருந்தாலும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக நம்ம பைசா விஷயத்தில் கமெண்ட்ஸ் அடிக்காமல் இருக்கிறது நல்லது. அவ்வளோதான். ரிஷப ராசியிலும் ரிஷப லக்னத்திலும் பிறந்த அன்பர்கள், உங்களுக்கு இந்த வாரம் வந்து உண்மையிலேயே எதிர்பாராத லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு வாரம், வருமானம் கூடக்கூடிய ஒரு வாரம். முதல் நாள் வந்து உங்களுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரியான சுமாராக இருந்தாலும், பண கஷ்டங்கள் தொடர்ந்தாலும், இரண்டாவது நாள்ல இருந்து உங்களுக்கு சொல்யூஷன், திடீரென்று ஒரு வரவு அல்லது கடன் கிடைப்பது, திடீர்னு வந்து வாழ்க்கையை வந்து திங்கக்கிழமையே திரும்பி பாசிட்டிவா இருக்கிற மாதிரி நமக்கு நல்லாவே அமைந்துவிடும். கல்வியில் இருப்பவர்கள் நல்ல ஒரு ரெக்கார்டு வந்து யூ கேன் பிரேக் த ரெக்கார்ட்ஸ். அதாவது வந்து உங்களுடைய வாழ்க்கையில வந்து நிறைய பெரிய அரிய சாதனைகளை நீங்கள் செய்யக்கூடிய ஒரு வாரம். பெண் குழந்தைகளுக்கு அதுவும் வந்து யூஜி படிக்கக்கூடிய, அதாவது வந்து அண்டர் கிராஜுவேஷன் இருக்கு இல்லையா, அதில் வந்து கொஞ்சம் தடுமாற்றம் இருக்கிறது. வெளிநாட்டில் படிப்பவர்களுக்கு கொஞ்சம் சேலஞ்சும் இருக்கிறது. அதாவது தேவையில்லாத டிவியேஷன் இருக்க வேண்டாம். படிக்கக்கூடிய மாணவர்கள் வெளியில் வந்து காதலனுடனோ அல்லது காதலியோடவோ அல்லது நண்பிகளோடவோ போனோம்னாக்கா ரொம்ப ஜாக்கிரதையாக போயிட்டு வரணும். 2 வீலரில் வந்து போகாமல் இருப்பது நல்லது. அப்படி போகிறதா இருந்தால் வந்து பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டேஷனை நீங்கள் பயன்படுத்தலாம். பூர்வ புண்ணிய ஸ்தானம் அவ்வளோ அழகாக இருக்கிறது. இந்த புதாதித்ய யோகம் 5ஆம் இடத்துல இருக்கிறது வந்து நீங்கள் எதிர்காலத்தை பிளான் பண்ணுறதுக்கு ரொம்ப அழகாக பயன்படுத்தலாம். ஸ்போர்ட்ஸில் வந்து நிறைய லாபங்கள் காத்து கொண்டு இருக்கிறது, வெற்றிகள் காத்து கொண்டு இருக்கின்றன. பிறகு சனிக்கிழமை வந்து நீங்கள் லேண்டு விஷயங்களோ, வண்டி வாகன விஷயங்களோ, சொத்து விஷயங்களோ டீல் பண்ண வேண்டாம். உங்களுக்கு வந்து முக்கியமாக துர்கா அஷ்டமி என்று, அது வந்து செவ்வாய்க்கிழமை வருகிறது. அன்றைக்கு வந்து நீங்கள் ஒரு சண்டியினுடைய ஒரு ஹோமம் நடக்கிற இடத்துக்கு போயிட்டு, அதாவது உங்களுக்கு தெரிந்த கோயில்களில் நடந்ததுனாக்கா நெய் வந்து தானமாக கொடுத்து விட்டு வாருங்கள். உங்களுக்கு உண்மையிலேயே உங்களுடைய சொத்து வாங்கக்கூடிய, சொத்துக்களில் ஏற்படக்கூடிய, வீடு வண்டி வாகனங்களில் இருக்கக்கூடிய தடைகள்லாம் நீங்கும். பிறகு வேலை கிடைக்காதவர்களுக்கு உடனடி வேலை கிடைக்கும். ஆண் குழந்தை வாரிசும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்கிறது. எல்லா பிசினஸ் மேனுக்கு எல்லாருக்குமே நீங்கள் பர்சனலாக உங்களுடைய முடிவுகளை நீங்கள் எடுங்க. வேறு யாரையும் கன்சிடர் பண்ண வேண்டாம். கொஞ்சம் வந்து எல்லாம் சுற்றி விட்டுருவாங்க. அதனால் நிறைய இப்போ மீட்டிங் போகணுன்னாக்கா நம்ம ஒரு பிபிடி மாதிரி ஒரு குறிப்புகள் எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா நம்மளே டிவியேட் ஆடுவோம். அப்புறம் பொருள்களில் ரொம்ப முக்கியமாக வண்டி சாவிகள், எங்கேயாவது வெளியில் போகிறோம் அப்படின்னாக்கா கீஸ் கையில் வச்சுக்கோங்க. ஏதாவது வாலெட்டு வந்து பத்திரமா வச்சுக்கோங்க. உங்களுடைய மொபைலில் வந்து முதல்ல அதாவது மொபைல்னாக்கா நம்ம சொல்கிறது வந்து இந்த காஸ்ட்லி மொபைல்லாம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக வைத்துக் கொள்ளுங்கள். 4ஆம் இடத்தில் சுக்கிரனும் கேதுவும் இருப்பதும், பிறகு சந்திரன் நீச்சமாக இருந்து ஆரம்பிக்கிறதும் பொருள்களுடைய மிஸ் பண்ணுறதுக்கு ஒரு சான்சஸ் உண்டு. அப்புறம் டாக்குமெண்ட்ஸில் வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்கெல்லாம் வந்து சொத்து நிமித்தமாக இருந்தால், அதாவது ப்ராப்பர்ட்டி, சொந்தத்தில் சொத்து, அப்பா சொத்து இல்லைன்னா வந்து நம்முடைய சொத்தை பங்கு போடுறது, இந்த மாதிரியான விஷயங்களில் வந்து கொஞ்சம் தாமதிப்பது நல்லது. ஆனால் அதர்வைஸ் வேற ஏதாவது வேலையில் ஏதாவது கேஸா, அதாவது வேலை நிமித்தமாக அல்லது மற்ற விஷயங்களில் இருக்கக்கூடிய அந்த விஷயங்கள் கேஸ் எல்லாம் வந்து நல்ல உங்களுக்கு ஒரு பாசிட்டிவிட்டியை தரும். ஏற்கனவே சொல்லிட்டேன், விளையாட்டில் வந்து நல்ல வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கிறது. கவர்மெண்ட் மூலமாக, அதாவது அரசாங்கத்தில் வேலை செய்பவர்களுக்கு இது ஒரு நல்ல அமைப்பாக இருக்கிறது. முக்கியமாக நடிப்பு துறையிலும் மீடியா துறையிலும் இருப்பவர்களுக்கு ஒரு பிரேக் த்ரூ கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. சந்திரன் வந்து 8ஆம் இடத்துல குருவினுடைய இடத்துல உட்கார்ந்து குருவினால் பார்க்கப்படுவது நல்ல லாபத்தையும் பண வரவையும் திடீர் திருமண ஏற்பாடுகளும் குழந்தை வரமும் அமையக்கூடிய ஒரு அமைப்பு. முக்கியமாக
இந்த தசமி அன்று, அதாவது 10வது நாள் அன்று, 2ஆம் தேதி வருது இல்லையா, வியாழக்கிழமை வருது, விஜயதசமி அன்று நீங்கள் துர்காஷ்டமி என்றும் விஜயதசமி என்றும் அம்பாளை கும்பிடுங்கள். அது எந்த கோயிலில் போய் எந்த அம்பாளாக இருந்தாலும் போயிட்டு கும்பிட்டுட்டு அந்த குங்குமம் வந்து வாங்கி வைத்துக் கொள்ளுங்கள். அது உங்களுக்கு வெற்றிக்கு வித்தாகும். பிறகு கடன் கிடைப்பது, பிறகு கடன் வியாபாரத்துக்கு கடன் கிடைப்பது, புதிய தொழில் தொடங்குவது, இதுவுமே நல்லபடியாக இருக்கும். எல்லா பிஸ்னஸ்மேனுக்கும், முக்கியமாக டிராவல் பண்ணுபவர்களுக்கு ஏற்ற வாரம் இந்த வாரம். ரிஷப ராசியில் வந்து ரோஹிணி நட்சத்திரக்காரர்களுக்கு வந்து திங்கட்கிழமை சந்திராஷ்டமம் 29ஆம் தேதி. சரி, என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது அப்படின்னு கேட்டால் பெருசாக ஒன்றும் பாதிக்க போகிறது இல்லை. என்றால் குருவனுடைய பார்வையில் தான் இது இருக்கிறது அப்படிங்கிறனால பெருசாக பாதிக்க போவதில்லை. இருந்தாலும் வண்டி ஓட்டுற விஷயத்தில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியது. பிறகு செவ்வாய்க்கிழமை மிருகசிரா. செவ்வாய்க்கிழமை வந்து மிருகசீர்ஷ நட்சத்திரத்துக்கு உண்டான சந்திராஷ்டமம் வருகிறது. மிருகசீர்ஷாவினுடைய 2 பாதங்கள் இருக்கு இல்லையா, அவர்கள் வந்து சகோதர உறவுடனும், பிறகு தன்னுடைய ஆசிரியர்கள், தன்னுடைய மேலே வந்து இருக்கக்கூடிய பாஸ்ன்னு வச்சுங்களேன், நமக்கு மேலே இருக்கக்கூடிய இமீடியட் பாஸ் கிட்ட வாக்குவாதம் பண்ணாமல் இருங்க. இதுதான் அவர்கள் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய விஷயம். மிதுன ராசியிலும் மிதுன லக்னத்திலும் பிறந்த அன்பர்கள், உங்களுக்கு வந்து எல்லா முயற்சிகளும், வெளியூரில் நடக்கக்கூடிய காரியங்களும் ஒரு சக்சஸை கொண்டு உங்களுடைய வாழ்க்கையை முன்னேற்றம். கொஞ்சம் அலைச்சல் அதிகமாக இருக்கும். கொஞ்சம் வந்து நீங்க எதிர்பார்க்கிற அந்த ஒரு உங்க கூட பார்ட்னர்ஸாகவோ அல்லது வந்து கொல்லிக்காகவோ உங்க கூட டிராவல் பண்றவங்கள உங்ககிட்ட ஏதாவது ஒரு இடக்கு பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, இல்லைன்னா ஏதாவது ஒரு மனஸ்தாபம் இருக்கும். ஆனா போற காரியம் எல்லாமே சக்சஸ் ஆகும். அதனால சோலோவாக போகிறது பெட்டர். உங்களுடைய மீட்டிங்ஸ் எல்லாம் நீங்களே அட்டன் பண்றது பெட்டர். லேண்டு, வண்டி வாகனங்கள், பிறகு ப்ராப்பர்ட்டி டீலிங் எல்லாமே இந்த வாரம் ரொம்ப பாசிட்டிவ். அதே போல முக்கியமாக அரசு ஊழியம் பார்க்க விரும்புபவர்கள், அதாவது வந்து நம்ம என்ன சொல்லுவோம், ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஐஎஃப்எஸ், பிறகு வந்து ஈவன் வந்து டிஎன்பிசியில் இருக்கக்கூடிய டிஎன்பிசின்னாக்கா நம்ம இது தமிழ்நாடு மின்சார வாரியத்தில், இது எல்லாத்துலேயுமே வேலைகள் ஜம்முன்னு கிடைக்கும். அதனால இதுக்கு உண்டான படிப்புகளும் நல்லபடியாக உங்களுக்கு ரிசல்ட்டை கொடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. முக்கியமாக திங்கள் செவ்வாய் புதனில் வந்து நீங்கள் பார்க்கக்கூடிய அதாவது நவராத்திரி காலமாக இருந்தாலும் வாழ்க்கை துணையை தேடக்கூடிய ஒரு நல்ல ஒரு அமைப்பாக தான் இந்த 3 நாட்களும் இருக்கின்றன. அதே மாதிரி இந்த 3 நாட்களில் அலுவலகத்தில் நீங்கள் ஏதாவது சேஞ்சஸ் கொண்டு வரணும் அப்படின்னா த பெஸ்ட் திங்கள் செவ்வாய் புதன் நல்லபடியாக பயன்படுத்துங்கள். கொஞ்சம் வந்து சுக்கிரன் கேத்துவோட இருக்கிறதுனால லவர்ஸ் விஷயத்தில் கொஞ்சம் பிணக்கு, கொஞ்சம் பிரச்சனைகளும், தங்கை அதாவது சிஸ்டர்ஸ், அதில் வந்து சிஸ்டர்ஸுக்கு வந்து கொஞ்சம் வந்து மனஸ்தாபங்களோ அல்லது அவர்களுக்கு நம்ம ஏதாவது செலவு பண்ணுறதோ இந்த மாதிரியான சில விஷயங்கள் உண்டு. முக்கியமாக தாயினுடைய ஆரோக்கியத்தில் நல்ல ஒரு முன்னேற்றமும், தந்தையினுடைய ஆரோக்கியத்திலும் ஒரு கணிசமான முன்னேற்றமும், உறவுகளில் சொல்ல போனோம்னா உங்களுடைய வாழ்க்கை துணையினுடைய வீடுகளில் சில அதிருப்திகளும் ஒரு ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணும்போது ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. சனி 10ஆம் இடத்துல இருக்கிறதுனால நீங்க வந்து எதிர்பார்க்குற அளவுக்கு உங்களுடைய சக ஊழியர்கள் அல்லது உங்களுக்கு உதவியை செய்பவர்கள் அல்லது உங்களுடைய வேலைகளை செய்து கொடுப்பவர்கள் இருக்க மாட்டார்கள். அதனால அது கொஞ்சம் ஒரு மாதிரி டென்ஷனாக இருக்கும். இருந்தாலும் கௌரவமும் நல்ல ஒரு பேரும் இந்த வாரம் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு. வாழ்க்கை துணை வந்து கிடைக்கக்கூடியது. குழந்தை வரத்தில் ஆண் குழந்தை வரமானது இருக்கிறது. பெண் குழந்தைகளுக்கு திருமணத்திற்கு பிறகு ஒரு நல்ல ஒரு மாற்றம், ஒரு வேலை கிடைக்கக்கூடிய, இம்மீடியட் வேலை கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்கு. வெளிநாடு யோகம் வந்து பெண் குழந்தைகளுக்கு இந்த வாரம் மிதுன ராசிக்காரர்களுக்கு உண்டு. அதிலும் ஆர்திரா நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல வெளிநாட்டில் வந்து ஒரு நல்ல வேலை மாற்றமும், ஒரு ப்ரமோஷன், இந்த மாதிரியான விஷயங்கள் கிடைக்கும். பிஸ்னஸ்மேன் அத்தனை பேருக்குமே பக்காவா நீங்க வந்து பிளான் பண்ண முடியும். கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும் ரிசல்ட், பட் டோன்ட் வரி. முக்கியமாக லாயர்ஸுக்கு நான் சொல்லுவேன், லாயர்ஸுக்கு வந்து இந்த வாரம், அதாவது 4க்கு உண்டானவன் வந்து 7ஆம் இடத்துலையும் 8ஆம் இடத்துலையும் போகிறார், அதாவது தனுர் ராசியில் உட்கார்றார். அப்படிங்கும்போது ஒரு பெரிய பிரேக் த்ரூ கிடைக்கும். நீங்கள் வந்து ஜட்ஜாக வந்து மாறக்கூடிய அமைப்பும் நம்ம பார்க்க முடிகிறது. கவர்மெண்ட்ல வந்து ஒர்க் பண்ணுபவர்களுக்கு 4ஆம் இடத்துல புதாதித்ய யோகம் இருக்கிறதுனால ஆட்டம் கண்டு கொண்டிருந்த சீட்டுகள்லாம் ஸ்திரமாகிவிடும். வருமானத்தில் வந்து கண்டிப்பாக உங்களுடைய சொந்த ஆஃபீஸ்லேயே உங்களுடைய கௌரவமும் வருமானமும் கூடக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கிறது. பிஸ்னஸ்மேனுக்கு வந்து இந்த ப்ராப்பர்ட்டி டீலர்ஸ்க்கெல்லாம் வந்து ஒரு நல்ல ஒரு சான்ஸ். அதுலேயும் கூட ப்ராப்பர்ட்டி வந்து செகண்ட் ஹேண்டாக கட்டின பில்டிங்கை வாங்கி விற்கிறது,
பிறகு பழைய வீட்டை வாங்கி விற்பது, இந்த மாதிரி செய்பவர்களுக்கு ஒரு நல்ல ஒரு விஷயம். நல்ல வீடு கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கிறது. வீட்டில் வந்து நம்ம ஒரு கொஞ்சம் சந்தோஷமாக குதூகலமாக இருக்கக்கூடிய வாரம். இந்த வாரம் வந்து ஆக்சுவலி மகிழ்ச்சிகரமான வாரம். மாணவர்களுக்கும் இது மகிழ்ச்சிகரமான வாரமே. ஆஃபீஸில் உட்காந்து ஒர்க் பண்ணுறது திங்கள் செவ்வாய் புதனில் வந்து ஃபுல்லாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. ஞாயிற்றுக்கிழமை நம்ம போக மாட்டோம். சனிக்கிழமையை வந்து அங்கே உட்காந்து வேலை செய்கிறத விட நீங்கள் வந்து ஒன்று அதுக்கு முன்னாடி உட்காந்து வீட்டிலே கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு போயிடுங்க. இல்லைன்னா அங்கே கொஞ்சம் நம்ம டேபிள்லேருந்து கொஞ்சம் தள்ளி அங்கேயே ஒரு கேன்டீன்லோ அந்த மாதிரி இப்போ தான் லேப்டாப் எல்லா இடத்துலையும் போகிறோம். அந்த மாதிரி ஒர்க் பண்ணுங்கள். அப்படி பண்ணால் இந்த ஐடியில் இருப்பவர்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. மிதுன ராசி அன்பர்கள் வழிபட வேண்டிய தெய்வம் சிவன் மற்றும் பார்வதி. அதாவது சிவலிங்கத்தினுடைய வழிபாடு இந்த வாரம் உங்களுக்கு ரொம்ப மேன்மையை கொடுக்கும். மிதுன ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் என்னன்னு பார்த்துருவோம். அதாவது 1ஆம் தேதி ஆர்திரா நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம். அதாவது 1ஆம் தேதினா புதன்கிழமை ஆர்திரா நட்சத்திரம். என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது அப்படின்னாக்கா, ஆர்திரா நட்சத்திரக்காரர்கள் பெண்களிடம் பேசும்போது கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். பெண்களாக இருந்தால் ஆண்களிடம் பேசும்போது கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் ஆகக்கூடிய சான்சஸ் உண்டு. அப்புறம் இன்னொன்று, உங்களுடைய படைப்புகளை அபகரிக்கக்கூடிய சான்சஸ் உண்டு. அதனால நீங்கள் ஒரு ரைட்டராக இருந்தால் அல்லது ஒரு கோடிங் செய்யக்கூடிய டிசைனராக இருந்தால் நம்ம கொஞ்சம் பாதுகாத்து கொள்ள வேண்டும். அல்லது நீங்கள் வந்து உங்களுடைய சிஸ்டத்தில் இருந்ததுனாக்கா அது எரேஸ் ஆகக்கூடிய சான்சஸ் இருக்குது. அதனால் அதை கொஞ்சம் பார்த்துக்குங்க. உங்களுடைய பாஸ்புக்கு இந்த மாதிரியான விஷயங்களில் கூட கொஞ்சம் பத்திரப்படுத்திக் கொள்ளுங்கள். பிறகு வியாழக்கிழமை புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு, இந்த புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு புனர்பூசத்திலேயே வந்து குரு உட்கார்ந்துருக்கிறதுனால பெருசாக ஒன்றும் பாதிப்பு கிடையாது. இருந்தாலும் கொஞ்சம் சங்கடங்கள் எதில் வரலாம் அப்படின்னு கேட்டால், சகோதர உறவன் மூலமாக கொஞ்சம் சங்கடங்கள் வரலாம். பிறகு ஏதாவது ஒரு கௌரவ பட்டம் கொடுக்கிறதோ அல்லது உங்களுக்கு கௌரவமான ஒரு சூழ்நிலையிலையோ வந்து சில பேர் வந்து அதை கரித்து கொட்டி அது வந்து காதில் விழவும் வாய்ப்புகள் இருக்கு. அதை பற்றி கண்டு கொள்ள வேண்டாம். கடக ராசியிலும் கடக லக்னத்திலும் பிறந்த அன்பர்கள், உங்களுக்கு இந்த வாரம் வந்து மெயினா வந்து வீடுகளில் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப்குள்ள தர்க்கமோ அல்லது ஆர்கியூமெண்ட்டோ வேண்டாம். இதுதான் ஒரு டாபிக். மற்ற எல்லாமே சூப்பர்ப். நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள், வெளியூர் பிரயாணங்கள் வந்து வெற்றிகளை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள், ப்ராப்பர்ட்டி டீலிங்கில் லேண்ட் ஆகட்டும், ப்ராப்பர்ட்டி வீடு வண்டி வாகனங்கள் ஆகட்டும் டீல் பண்ணக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு இருக்கிறது. பிறகு வெளிநாடு போகக்கூடிய யோகம், வெளியூர் போகக்கூடிய யோகம், நிறைய பெண்டிங் இருந்த அத்தனை வெளியூர் வேலைகளும் வந்து திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் இந்த 4 நாட்களில் அப்படியே கடன்னு முடிக்கக்கூடிய ஒரு அமைப்பு. பேங்க்ல வந்து வேலை செய்பவர்களுக்கு ப்ரமோஷனும், ஸ்கூல்ஸில் வந்து பதவியில் இருப்பவர்களுக்கு ப்ரமோஷன்ஸும், கார்பரேட்டில் இருப்பவர்களுக்கு ஒரு பதவி உயர்வும், பெரிய பெரிய கவர்மெண்ட் கான்ட்ராக்டும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. ஆனால் எதிர்ப்பாளரிடம் பேசும்போது மட்டும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக பேசணும். சுக்கிரனும் கேதுவும் 2ஆம் இடத்தில் உட்கார்ந்து இருக்கிறார்கள். ராகு வந்து 8ஆம் இடத்தில் இருக்கும். கொஞ்சம் பயம் இருக்கும். கொஞ்சம் வாழ்க்கையை பற்றின, தன்னுடைய ஜாபை பற்றின கொஞ்சம் பயம் இருக்கும். கவலைப்படாதீர்கள். அப்படி ஒன்றும் பாதகமாக ஒன்றும் மாறப்போறது இல்லை. பிறகு வந்து எதிர்பாராத விதத்தில் நல்ல வருமானம் வந்து வரும். ஆனால் அது அவ்வளோ சந்தோஷத்தை கொடுக்காது. இருந்தாலும் அந்த வருமானம் நமக்கு யூஸ்ஃபுல்லாகத்தான் இருக்கும். பிறகு படைப்பாளிகளுக்கு ஏற்ற வாரம். ஆமாம், புதாதித்ய யோகம் 3ஆம் இடத்துல இருக்கிறதுனால சகோதர உறவும் சகோதரி உறவும் நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும். படைப்பாளிகளுக்கு உங்களுடைய திறமையை நீங்கள் வெளியே கொண்டு வருவதற்கு இது ஒரு நல்ல சான்ஸ். இந்த வாரம் முழுமைக்குமே உங்களுக்கு நல்ல ஒரு அற்புதமான ஒரு விஷயம் இருக்கிறது. இந்த வாரத்தினுடைய வெள்ளி சனி இந்த 2 நாட்கள் வந்து வெள்ளிக்கிழமை பூச நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம். என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது அப்படின்னாக்கா, சனி வந்து 9ஆம் இடத்துல இருக்கிறார். புதன் பார்த்து சூரியன் பார்த்து இருக்கிறார். அதனால பெரிய ஒன்றும் பாதுகாப்பு கிடையாது. அப்பா விஷயத்துல கொஞ்சம் சங்கடங்கள் ஏற்படலாம். பிறகு 2 வீலர் ஓட்டுறதை அவாய்ட் பண்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். மனசுல கொஞ்சம் சங்கடம் இருக்கும். யாராவது ஒரு கமெண்ட் அடிச்சு கண்டிப்பாக அது பெண்களாக இருப்பாங்க. பெண்களாக இருந்தால் ஆண்களாக இருப்பாங்க. அது கொஞ்சம் சங்கடப்படுத்தும். அந்த பாடி ஷேமிங் மாதிரி ஏதாவது பண்ணிடுவாங்க. அது கொஞ்சம் சங்கடமாக இருக்கும். ஆயில்ய நட்சத்திரத்துக்கு வந்து சனிக்கிழமை வந்து உங்களுக்கு சந்திராஷ்டம். ஆயில்ய நட்சத்திரக்காரர்களுக்கு பெருசாக ஒன்றும் பாதிப்பு இல்லைன்னாலும் விரயம் உண்டு, பண விரயம் உண்டு. அதனால பண செலவுகளை கொஞ்சம் நம்ம மட்டுப்படுத்தி அன்னைக்கு ஒரு நாள் பெருசாக செலவுக்கு நம்ம பிளான் பண்ணாமல் இருந்தாலே போரும். ஆனால் சனியினுடைய இந்த ஒரு அமைப்பு, புதனும் சனியும் நேருக்கு நேர் பார்க்கிறது. சனி வந்து 8க்கு உண்டானவர், புதன் வந்து 12க்கு உண்டானவர்.
அப்படிங்கும்போது 6க்கு உண்டானவர் வந்து கனெக்ட் ஆகிறார். 6க்கு உண்டானவர் குரு வந்து 12ஆம் இடத்துல இருக்கிறார். அப்படிங்கும்போது 12க்கும் 8க்கு உண்டானவன் நேரடியாக பார்க்கும் பொழுது அதனுடன் 6ஆம் அதிபதி சம்பந்தப்படும் போது வெளியூர் வெளி மாநிலங்கள்ல இருக்கக்கூடிய அந்த நபர்களுக்கு ஒரு நல்ல ஒரு யோகம். என்ன யோகம்னு கேட்டா, உங்களை வந்து தொந்தரவு பண்ணி அப்படியே கூட இருந்தே குழிப்படுத்திட்டு இருந்தவங்க வேலைக்கு போயிடுவாங்க. இது ஒரு பெரிய ரிலீஃப். கடகராசிக்காரர்களுக்கு இது ஒரு பெரிய ரிலீஃப். அதே போல உங்களுக்கு நஷ்டம் ஏற்படுத்தி கொண்டிருந்த அந்த சூழலானது விலகிவிடும். துரோகம் செய்து கொண்டிருந்த நண்பர்களோ அல்லது வந்து சொந்தக்காரர்களோ சாயம் வெளுத்து விலகி ஓடி விடுவார். அதனால இந்த வாரம் வந்து கடகராசிக்காரர்களுக்கு ரொம்ப ரிலீஃபான வாரம். கொஞ்சம் வந்து நம்ம பேசும்போது எதிர்ப்பாளினரிடம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக நம்ம பேசணும். அது வந்து பாஸ் அப்படிங்கிற அந்த ஒரு ஸ்தானத்தில் இருப்பவர்களிடம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக நம்ம பேசணும். படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு இந்த வாரம் எல்லா விஷயத்திலுமே எல்லா நிலை படிப்பாளர்களுக்கும் நல்ல ஒரு அமைப்பு இருக்கு. முக்கியமாக பதவிக்காக, அதாவது நாட்டை காப்பாற்றுவதற்காக படிக்கிறார்கள் இல்லையா, அதாவது இராணுவ வீரர்கள், ஆர்மி ஆகட்டும், நேவி ஆகட்டும், ஏர்ஃபோர்ஸ் ஆகட்டும், அவர்களுக்கு இது சரியான ஒரு வாரம். நேவியில் வேலை செய்பவர்களுக்கு இது நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் ஒரு என்ன சொல்றது ப்ரமோஷன்ஸ் இந்த மாதிரி எல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு ஹையர் ஒரு ஆஃபீஸராக மாற்றம் கிடைப்பதற்கு ஒரு சான்சஸ் உண்டு. வருமானம் உண்டு. நம்பர் 2 மணி நிறைய இருக்கிறது. அதனால கொஞ்சம் வந்து இந்த கிரிப்டோ கரன்சி ஷேர்ல இருக்கிறவர்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக ஹேண்டில் பண்ண நல்ல லாபத்தை சம்பாதிக்கலாம். திடீர் லாபமும் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. லவ் சக்சஸ் ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்கு. திருமணம் வந்து அதாவது எதிர்பாராத விதமாக வெளியூர்ல வந்து நமக்கு ஃபிக்ஸ் ஆகும். நம்ம எதிர்பாராத ஏதோ ஒரு ஃபங்க்ஷன்ல இருப்போம், அல்லது எங்கேயாவது வந்து ஒரு கோயில் திருவிழாவோ அல்லது வேற எங்கேயாவது ஒருத்தருடைய வீட்டில் ஃபங்க்ஷன் இருக்கும்போது அங்கே வந்து டக்குன்னு அந்த பெண் மாப்பிள்ளையை பார்த்து உடனடியாக திருமணம் ஏற்பாடுகள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. ஆனால் டிவோர்ஸ் போகிறோம் அப்படிங்கிறவர்களுக்கு இது பாசிட்டிவா இல்லை. ஏன்னா டிவோர்ஸ் அதாவது கொஞ்சம் பிரச்சனைகள் இருந்ததுனாக்கா வாயில கூட சொல்லிடாதீங்க, நான் டிவோர்ஸ் வாங்கிக்கிறேன், நான் விட்டு என்னை தொலைஞ்சு போயிடும், அப்படி இப்படின்லாம் சொல்லக்கூடாது. பாசிட்டிவாக இருங்கள். அந்த ஒரு விஷயத்துல, வாழ்க்கை துணை விஷயத்துல மனசை வந்து நம்ம காயப்படுத்தி விடக்கூடிய சான்சஸ் உண்டு. அதனால கொஞ்சம் ஜாக்கிரதையாக நம்ம இருக்க வேண்டும். அதனால நஷ்டங்கள் 2 பேருக்கும் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இருந்த போதும் கடகராசிக்காரர்கள் அதாவது மகாலட்சுமியினுடைய வழிபாடு இந்த வாரம் பண்ணினா ரொம்ப 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 செல்வத்தையும் பிறகு வந்து நிம்மதியையும் அள்ளலாம். சிம்ம ராசியிலும் சிம்ம லக்னத்திலும் பிறந்த நண்பர்களே, உங்களுக்கு இந்த வாரம் வந்து 3 விஷயங்கள்ல நீங்க வந்து நல்ல கொடி கட்டி பழக்க போகிறீர்கள். உங்களுடைய வாக் சக்தி, சொல் வன்மை மிகுந்து உங்களுடைய சொல்லுக்குன்னு ஒரு சக்தி இருக்கும் இந்த வாரம் ஒன்று. அதே போல உங்களுடைய நஷ்ட ஈடுகளை வந்து ஈடுகட்டக்கூடிய அளவில் உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு புதிய வாய்ப்புகள், நட்புகள் அல்லது வந்து ஒரு பெரிய ஒரு துணையானது கிடைச்சிடும். இது 2. 3வது, நீங்கள் விரும்பினவர்கள் உங்களை ஏற்றுக்கொள்வார்கள். இந்த 3 நன்மையும் இந்த வாரம் வந்து எதிர்பார்க்கலாம். முக்கியமாக தாயினுடைய விஷயத்துல ஆரோக்கியமும், அப்பா வந்து உங்களை வந்து ஏற்றுக்கொள்வதும், பிறகு கவர்மெண்ட் விஷயத்துல வந்து உங்களுக்கு ஒரு தடை, ஒரு பர்மிஷன் கொடுக்கறதோ ஏதோ ஒரு வேலை தடையா இருந்தது உடனடியாக சக்சஸ் ஆகிறது. வருமானம் கூடக்கூடிய நல்ல ஒரு ஜாப் கிடைக்கிறது. பிசினஸ்ல வந்து ஒரு கிரிப் கிடைக்கிறது. பிறகு வந்து பிசினஸ் ட்ரிப் வந்து கொஞ்சம் லேக் அடிக்கிறது. கொஞ்சம் எதிர்பார்த்த அளவுல வரல அப்படிங்கிறது ஒரு வம்பு தான். இருந்தாலும் போயிட்டு வாங்க. அடுத்த இந்த ஒரு பதிவு வந்து கண்டிப்பாக ஒரு இம்பேக்டை கொடுக்கும். எதிர்காலத்தில் உங்களுக்கு வாய்ப்பு இப்போ உடனடியாக கிடைக்கலனாலும் ரிசல்ட் கண்டிப்பாக எதிர்காலத்தில் நல்ல ரிசல்ட் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. வெற்றி நிச்சயம். விளையாட்டு மாணவர்களுக்கு வெற்றி நிச்சயமாக இருக்கிறது. வீரர்களுக்கு, அதாவது வந்து மல்யுத்த வீரர்களுக்கு இது சரியான ஒரு வாரம். அதுவும் வந்து பெண்கள் வந்து விளையாட்டு துறையில் இருந்தால் அவர்களுக்கு இது நல்ல ஒரு சாம்பியன்ஷிப் வாங்கக்கூடிய ஒரு யோகம் உண்டு. பிறகு ஆண்டர்பிரினர்ஷிப் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு. ஆண்டர்பிரினர்ஷிப்னா சொந்த தொழில் தொடங்கி பண்ணக்கூடிய ஒரு யோகமானது இந்த வாரம் நல்லபடியாக அமைந்திருக்கிறது. வெளிநாடுகளில் வந்து நம்ம ஒரு ஆன்சைட்டுக்கு போகிறவர்கள் அல்லது வெளிநாட்டில் வந்து டெம்பரவரியாக போய் வேலை செய்பவர்களுக்கு அங்கே வெளிநாடுகளில் வந்து ஒரு கிரிப்பு கிடைச்சி அந்த வேலை வந்து ஊர்ஜிதமாகக்கூடிய, அதாவது கன்ஃபார்ம் ஆகக்கூடிய, பர்மனெண்ட் ஆகக்கூடிய சான்சஸ் உண்டு. முக்கியமாக புதுமண தம்பதிகள் வெளியூர் போகும்போது சண்டை போடாமல் இருந்து கொள்வது தான் சால சிறந்தது. ஏனென்றால் சுக்கிரனோட கேத்து லக்னத்துல இருக்கு, உங்களுடைய ராசியில 7ஆம் இடத்துல ராகு இருக்கிறது. அது வந்து சனிக்கிழமை வந்து
ஒன்றாக ராகும் சந்திரனும் வருகிறார்கள் அப்படிங்கும்போது கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். இந்த விஷயத்தில் சிம்மராசி அன்பர்கள் ஜாக்கிரதையாக இருந்துட்டாலே வருமானம் மிகுந்து, குழந்தை பாக்கியம் உயர்ந்து, பிறகு உங்களுடைய கௌரவமும் உயர்ந்து, பேங்க் பேலன்ஸும் உயரக்கூடிய வாரம் அப்படின்னு சொன்னால் மிக இல்லை. நீங்கள் பெண் தேடணும்னு அவசியம் இல்லை, மாப்பிள்ளை தேடணும்னு அவசியம் இல்லை. அவர்களாக வருவார்கள். அவர்களை பார்த்து நம்ம ஏற்றுக்கொள்வது நம்ம கையில் தான் இருக்கிறது. பிறகு நட்பு உறவுகளுடன் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். ஏதாவது சொல்லி நீங்கள் ஹர்ட் பண்ணிட போகிறீங்க, அல்லது உங்களை ஏதாவது ஹர்ட் பண்ணிடுவாங்க. மன்னித்து விட்டு விடுவது தான் நமக்கு ஒரு கிரேட் திங்ஸ் டு டூ. அதனால் அதை மட்டும் மன்னித்துடுங்க, இல்லைன்னா மறந்து விடுங்கள். வெற்றி உங்களது. முக்கியமாக நீங்கள் ஏதாவது ஸ்டூடெண்ட் எலெக்ஷனோ, ஏதோ ஒரு எலெக்ஷனில், ஏதோ ஒரு போட்டியில் இருந்தாலும் கூட அந்த போட்டியில் நீங்கள் வெற்றியாளராக நீங்கள் மாறுவீர்கள். அது இந்த வாரம் ஒரு அதிர்ஷ்டகரமான வாரம். இருந்தாலும் ஒரு செக் வைக்கிறேன், அந்த அதிர்ஷ்டத்தில் கொஞ்சம் சங்கடங்களும் சேர்ந்து வர, பொறாமைகள் இந்த மாதிரி வரக்கூடிய ஒரு வாரமாக இருக்கிறது. சிம்ம ராசி அன்பர்கள் வழிபட வேண்டிய தெய்வம் லக்ஷ்மி நரசிம்மருடைய வழிபாடு. கன்னி ராசியிலும் கன்னி லக்னத்திலும் பிறந்த அன்பர்கள், உங்களுக்கு சக்சஸ் சக்சஸ் சக்சஸ். கொஞ்சம் நம்ம கீழே வேலை செய்பவர்களிடம் கொஞ்சம் கனிவாக நடந்து கொள்ள வேண்டும். ஒரு நல்ல ஆர்கனைசரா, நிர்வாகியாக, ஒரு பாஸாக, உங்களுடைய கீழ் இருப்பவர்களுக்கு, வேலை செய்பவர்களுக்கு ஒரு நல்ல பாஸாக திகழ்வீர்கள். நல்ல ஒரு வழிகாட்டியாக திகழக்கூடிய ஒரு யோகம் இருக்கிறது. கான்ஃபிடென்ட்டாக இருக்கக்கூடிய யோகம். வியாபாரத்தில் உங்களுடைய காம்படிஷனில் நீங்கள் முன்னாடி வரக்கூடிய யோகம் இருக்கிறது. மனசு கொஞ்சம் சஞ்சலமாக இருந்தாலும் 3 நாட்கள், திங்கள் செவ்வாய் புதன், பிறகு வெள்ளிக்கிழமை, இந்த 4 நாட்களுமே உங்களுக்கு வெற்றியை தரக்கூடிய நாட்களாக இருக்கின்றன. உங்களுடைய 6, அதாவது நம்பர் 6 அப்புறம் நம்பர் 9 உங்களுக்கு நல்ல அமைப்பை கொடுக்கும். அதாவது 6ம் பிறகு 9ஆம் எண்ணும், நான் எப்பயுமே நம்பர்ஸ் சொல்ல மாட்டேன், இருந்தாலும் இந்த வாரம் உங்களுக்கு அதிர்ஷ்ட எண்ணாக இந்த 2ம் இருக்கின்றன. லக்ஷ்மி நாராயணர், லக்ஷ்மி நரசிம்மனுடைய வழிபாடு உங்களுக்கு நிறைய முன்னேற்றத்தை கொடுக்கும். புது வாழ்க்கை அமையக்கூடிய யோகம். தன்னை விட வயதில் மூத்தவர்களை விரும்பக்கூடிய யோகம். பிறகு வெளிநாடுகளில் கொஞ்சம் ஏதாவது ஒரு விஷயத்துல, ஒரு செக்கப் விஷயத்துல கொஞ்சம் சங்கடங்கள் நிகழக்கூடிய யோகம். ஆரோக்கியத்துல வயது சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய ஒரு அமைப்பு இருக்கிறது. நம்ம வெளியூர், வெளிமாநிலங்கள், முக்கியமா வெளிநாடுகளில் சாப்பிட்ற சாப்பாடு காலம் கடந்த உணவு, ஃபுட் பாய்சன், இந்த மாதிரி ஏதாவது பிரச்சனை உண்டாகும். அதனால அதுல மட்டும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். 2 வீலர் ஓட்டுபவர்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். மலை மீது, அதாவது 2 வீலர் ஓட்டணும் அப்படின்னாக்கா கார் எடுத்துக்கிறது, அதுக்குன்னு ஒரு டிரைவர் போட்டுறது பெட்டர். கோர்ட்டு கேஸு, வம்பு வழக்கு இதெல்லாம் அடிச்சு காலி பண்ணிடலாம். எல்லா போட்டிகளையும் முன் நின்று நடத்துங்கள். வெற்றி உங்களது. ஆக கன்னிராசி என்பவர்களுக்கு இது வெற்றியை தரக்கூடிய ஒரு வாரம். துலா ராசியிலும் துலா லக்னத்திலும் பிறந்த அன்பர்கள், உங்களுக்கு இந்த வாரம் முதல் நாள் கொஞ்சம் சங்கடங்கள், கொஞ்சம் மனக்லேஷ்டங்கள், வருமானத்தில் கொஞ்சம் ஒரு மாதிரி டைட்னஸ், ஃபினான்ஷியல் மேட்டரில் பிரச்சனைகள், குழந்தைகளோட பிரச்சனைகள், இதெல்லாம் இருக்கும். திங்கட்கிழமையிலேருந்து எல்லாமே ரிலீஃப் ஆகிடும். எல்லாமே ரிலீஃப் ஆகிடும். முக்கியமாக நீங்கள் இந்த வாரம் செய்யக்கூடாது சொல்லிடுறேன். கடன் வாங்க வேண்டாம், கடன் கொடுக்கவும் வேண்டாம். அப்புறம் பண பிரச்சனையை எப்படி சமாளிக்கிறது அப்படின்னாக்கா, கடன் வாங்காமல் எப்படியாவது சமாளிக்கிறதுக்கு நம்ம முயற்சி பண்ணணும். அப்படி நம்ம கடன் வாங்கக்கூடிய ஒரு அமைப்பு வந்துருச்சுனாக்கா, ஹனுமன் கோயிலுக்கு போயிட்டு அதற்குண்டான யோசனை பண்ணுங்க. உங்களுக்கு கண்டிப்பாக விடுவு கிடைக்கும். லவ் ப்ரப்போசல் வேண்டாம். காதல் திருமணம், நம்ம காதல் திருமணம் ஃபிக்ஸ் பண்ணலாமா, இந்த வாரம் வேண்டாம். கொஞ்சம் சங்கடமா இருக்கும். குழந்தைகளுடன் வாக்குவாதமோ, அதாவது அதுவும் வெளியூர் போகும்போது சண்டையோ வேண்டாம். அது கொஞ்சம் பாதிப்பை உண்டாக்கும். 3 மாதத்துக்குள்ள கர்ப்பிணி பெண்கள் ஒரு 2 வீலர்ல போறதோ, கொஞ்சம் அசகாயமா சாகசம் பண்றதோ, அல்லது ஒரு பரன் மேல இருக்கக்கூடிய விஷயங்களை ஏறி எடுக்கணும்னு ட்ரை பண்றதோ, இதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுவது நல்லது. ஏன் அப்படின்னாக்கா, மாரகாதிபதி லக்னத்துல உட்கார்ந்து இருக்கிறார். 5ஆம் இடத்துல ராகுவும், அதை பார்த்து சுக்கிரனும் கேத்தும் உட்கார்ந்துருக்கிறார். அதனால பெண்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். நீங்கள் ஓம் ஐம் மகாசக்தியை மந்திரத்தை முதல் நாளே ஞாயிற்றுக்கிழமையே ஜபம் பண்ணுங்க. இந்த பிரச்சனைகள்லாம் வராமையே விலகி போய்விடும். கௌரவம் மிகுந்த வாரம். பிஸ்னஸ் மேனுக்கு உங்களுடைய மீட்டிங்ஸ் அத்தனையுமே நீங்கள் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஏஐயை பயன்படுத்துபவராக இருந்தால் உங்களுடைய டேட்டாவை ஒரு தடவை ரீசெக் பண்ணிக்கோங்க. ப்ராப்பர்ட்டி டீலர்ஸுக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பை கொடுக்கக்கூடியது. வண்டி வாகனங்கள், அதாவது நம்ம ஒரு வண்டி வாங்கணும், விற்கணும் அப்படின்னாக்கா இந்த வாரம் ஏற்ற வாரம் அல்ல.
கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். ஆனாலும் செஸ் போன்ற விளையாடுகள், செஸ், கேரம் போர்டு இந்த மாதிரியான விளையாட்டுகளில் வெற்றி அடையக்கூடிய யோகம் இருக்கிறது. ஸ்போர்ட்ஸில் மேக்சிமம் எல்லா ஸ்போர்ட்ஸ்லையுமே வந்து வெற்றி அடையக்கூடிய அமைப்பு இருக்கிறது. மாணவ செல்வங்களுக்கு கொஞ்சம் கிளிஷ்டமான குழப்பமான ஒரு அமைப்பு. பிஹெச்டி தீசிஸ் சப்மிட் பண்ணுறவங்களுக்கு சப்மிட் பண்ணும்போது ஏதாவது தலைவலி ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதனால் துர்காஷ்டமி அன்னைக்கு நீங்கள் ஓம் ஐம் ஹ்ரீம் க்ளீம் சாமுண்டாயை வச்சு சொல்லுங்கள், உங்களுக்கு நலன் உண்டாகும். பிறகு குழந்தைக்கு உண்டான முயற்சி நம்ம இந்த வாரம் வந்து அவாய்ட் பண்ணிடுறது நல்லது. ஹெல்த் வைஸ் கொஞ்சம் சைக்கலாஜிக்கலாக டிப்ரெஸ் ஆகக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கிறது. அது ஏன் அப்படின்னாக்கா லவ் ஃபெயிலியர், அல்லது வந்து நீங்கள் தீசிஸ் சப்மிட் பண்ணும்போது உங்களுடைய கோச் அல்லது உங்களுடைய சீஃபோட ஏதாவது ஒரு பிணக்கு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. கொஞ்சம் ஜாக்கிரதையாக கொஞ்சம் நம்ம அமைதியாக இருந்துக்கிறது நல்லது. ஆனால் 12ஆம் அதிபதி 12ஆம் இடத்துலையே 11க்கு உண்டானவனோட இருக்கிறதுனால ஏதோ ஒரு பாக்கியம், லக் இந்த வாரம் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக நல்லது செய்யக்கூடிய யோகம் இருக்கிறது. லாயர்ஸுக்கு வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். முதல் நாள் மற்றும் கடைசி நாள் சனிக்கிழமை 2 நாளும் கொஞ்சம் வில்லங்கமான வாரம். ஏதாவது பாயிண்ட்ஸ் நம்ம விட்டுடுவோம், ஜாக்கிரதையாக இருக்கணும். கவர்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறவர்கள், பெரிய பெரிய இந்த மெஷின்ஸ் எல்லாம் வந்து உபயோகப்படுத்துபவர்கள் வந்து சனிக்கிழமை கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. சரி, என்ன எல்லாமே பயமுறுத்துறதா இருக்கிறது என்ன கேட்டால், நம்ம ஆயுத பூஜை பண்ணுறோம்ல, இந்த பிரச்சனையெல்லாம் வரக்கூடாதுங்கிறதுக்கு தான் ஆயுத பூஜை பண்ணுறோம். அதை நம்ம செம்மையாக பண்ணுங்கள். ஆனாலும் கல்வியில் நீங்கள் வந்து மெடிக்கல் வந்து படிக்கிறீர்கள், ஒரு டாக்டருக்கு படிக்கிறோம் அப்படிங்கிறது அதுலேயும் கூட குறிப்பாக பயோ படிக்கிறோம்னாக்கா இது ஒரு ஏற்ற ஒரு வாரமே. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் ஆகட்டும், எல்லா ஃபீல்டுலேயும் இருக்குது. அதில் கொஞ்சம் வந்து ஒரு கோர்ஸ் மாதிரி பண்ணிட்டீங்கன்னாக்கா உங்களை அசைக்க முடியாது. இது ஆஃபீஸர், ஹையர் ரேங்க் ஆஃபீஸர்ஸ்க்கெல்லாம் நல்ல ஒரு வரம் மிகுந்த வாரம். பிஸ்னஸ் மேனுக்கு, அதுவும் கார்பரேட்டில் இருப்பவர்களுக்கு நல்ல நல்ல கான்ட்ராக்டுகள் உங்களுக்கு கைவரப்படும். பெரிய பெரிய மால்ஸ் எல்லாம் வைத்திருப்பவர்களுக்கும் இது ஒரு நல்ல ஒரு அமைப்பு. மாலில் வந்து வேலையும் கிடைக்கும். ஒரு அழகான அலங்காரமான இடத்துல வேலை கிடைப்பதும் உங்களுக்கு இருக்கிறது. விருச்சிக ராசியிலும் விருச்சிக லக்னத்திலும் பிறந்த அன்பர்களே, உங்களுக்கு இந்த வாரம் வந்து உண்மையிலேயே ஒவ்வொரு நாளும் நீங்கள் என்ன பண்ணணும், ஓம் ஐம் மகாலட்சுமி நமஹா சொல்லிட்டு உங்களுடைய பிஸ்னஸுக்கோ வேலைக்கோ போங்க. நிறைய வெற்றிகள், செல்வங்கள், புகழ் எல்லாமே கிடைக்கும். ஈவன் ஷேர்லேயும் கூட மணி கிடைக்கும். ஆனால் ஒரே ஒரு விஷயத்தில் மட்டும் பெட்டிங் மட்டும் பண்ணாதீங்க. பெட்டிங்னா என்ன, காம்படிஷனில் வந்து பெட் கட்டுறது, அது மட்டும் பண்ண வேண்டாம். அப்புறம் உங்களுடைய உடைமைகளை பத்திரமா பார்த்துக்கணும். எங்கே வெளியூர் போனாலும் உங்களுடைய உடைமைகளை பத்திரமா பார்த்துக்கணும். வண்டி வந்து வண்டி விற்கிறது, புது வண்டி வாங்கிறது வேண்டாம். லேண்டு வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் வேண்டாம் முக்கியமாக. அப்புறம் வீடு வந்து நம்ம மாற்றணும் அப்படிங்கிறதுக்கு புதிய வீடு பார்க்கறதுக்கு போக வேண்டாம். பிறகு முக்கியமாக லவ் ப்ரப்போசல் ரொம்ப ஜாக்கிரதையாக பண்ணணும். பண்ணக்கூடாதுன்னு சொல்ல, ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக பண்ணணும். நீங்கள் வந்து அவங்களுடைய எதிராளி, அது ஆணாக இருக்கலாம் பெண்ணாக இருக்கலாம், மூடை பார்த்து நீங்கள் அதை எக்ஸிக்யூட் பண்ண. ஏன்னா அது ஒரு பெரிய விஷயம். அது ஏன் வந்து ஒவ்வொரு இதுலேயும் நான் வந்து இந்த லவ் பற்றி சொல்கிறேன்னாக்கா, மேக்ஸிமம் பாருங்கள், அரேஞ்ச் மேரேஜை விட லவ் மேரேஜஸ் இப்போ வந்து அதிகமாக இருக்காது. ஆனால் அந்த லவ் மேரேஜஸ் வந்து எக்ஸிக்யூட் பண்ணும்போது நிறைய பிரச்சனைகள் வருது. அதனால் ஆரம்பத்திலேயே கொஞ்சம் நம்ம சொல்லிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அது சரியான நேரத்தில் அமைஞ்சிருச்சுன்னா வாழ்க்கை நல்லா அமைஞ்சிடும். எல்லாமே அந்த பர்டிகுலர் பாயிண்ட் தானே. அதனால தான் நம்ம வந்து மீண்டும் மீண்டும் சொல்றது. ஏன்னா வாழ்க்கை அப்படிங்கிறது செலக்ட் பண்ணுறது வந்து இந்த காலத்தில் ஃப்ரீடம் இருக்கிறது. அதை நம்ம நல்லா பயன்படுத்தணுங்கிறதுக்காக தான். படிப்பில் வந்து கொஞ்சம் குழப்பம் இருக்குது. யூஜி படிப்பவர்கள் கொஞ்சம் குழப்பமாகத்தான் இருக்கும். பிஜி படிப்பவர்களுக்கு இந்த வாரம் வந்து ஒரு நல்ல ஒரு ரிசல்ட்டை கொடுத்து எப்பா முடிச்சிட்டம்பா அப்படிங்கிற ஒரு திருப்தியை கொடுக்கும். சயின்டிஸ்டுக்கு இது ஒரு ஏற்ற வாரம் அப்படின்னு சொன்னால் மிக இல்லை. விருச்சிக ராசி அன்பர்கள் வழிபட வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி. ஒவ்வொரு நாளும் கும்பிடுங்கள். எல்லா பிஸ்னஸ் மேனுக்கும் சரி, புதிதாக வேலை வந்து கிடைக்க வேண்டும் அப்படிங்கிறவர்களுக்கும் சரி, நல்ல ஒரு அமைப்பு. அதே போல் மிடில் கிளாஸ் ஃபேமிலிகளுக்கு இது ஒரு அற்புதமான வாரம். சேவிங்ஸுக்கு வந்து ஒரு வாய்ப்பு கொடுக்கக்கூடிய ஒரு வாரம். தனுர் ராசியிலும் தனுர் லக்னத்திலும் பிறந்த அன்பர்களே, இந்த வாரம் உங்களுக்கு வந்து 2 விஷயத்துல வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையா இருந்துட்டீங்கன்னா இந்த வாரத்தை வந்து உண்மையிலேயே ஒரு முன்னேற்றம் மிகுந்த வாரமா மாத்திக்கலாம். முதல்ல என்ன அப்படின்னாக்கா, ஆற்றில் போட்டாலும் அளந்து போடுங்கிற மாதிரி நண்பர்களுக்கு வந்து வாக்கு அள்ளி விட்டுடாதீங்க. ஒன்று. இன்னொன்று, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது அப்படிங்கிறது இந்த வாரத்தில் வேண்டாம்னு நான் நினைக்கிறேன். இன்வெஸ்ட்மெண்ட் ஏன்னா 6க்கு உண்டான 9ல் கேத்துவுடன் இருக்கிறார். அப்படிங்கும்போது இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பெரிய பெரிய அமௌண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டாம். பிறகு தேவையில்லாத ரிஸ்க் எடுக்க வேண்டாம் இந்த வாரம். இது இருந்தாலே போதும். ரிஸ்க்குன்னா எந்த விஷயத்தில்,
ஒரு மணியை டெபாசிட் பண்ணுற விஷயத்தில் ஒரு விஷயத்தை நான் முடித்து காமிக்கிறேன்னு சொல்லி மற்றவங்களால முடியலன்னாலும் நான் முடித்து காமிக்கிறேங்கிற மாதிரி வீராவேசமாக பேசுவது, இது மட்டும் இல்லாமல் இருந்தாலே போதும். நார்மலாகவே போயிட்டு இருக்கட்டும். அதிர்ஷ்டம் மிகுந்த வாரம், 10ஆம் இடத்துல புதாதித்ய யோகம் இருக்குது. உங்களுடைய ஆலோசனையை வந்து கேட்கும்போது அந்த ஆலோசனை கொடுங்க, அல்லது உங்களுக்கு டைம் வரும்போது கொடுங்க. முண்டி அடிச்சுக்கிட்டு ஓடணும்னு அவசியம் இல்லை. அதுவே போகிறோம். இந்த வாரத்தை ஜம்முன்னு நீங்கள் கடந்து வந்துடலாம். உண்மையிலேயே இந்த வாரம் என்பது எல்லா ப்ராப்பர்ட்டி டீலர்ஸுக்கும், எல்லா பிஸ்னஸ் மேனுக்கும், அதிலும் குறிப்பாக ட்ரேடர்ஸுக்கு இது ரொம்ப ஒரு நல்ல ஒரு வாரமாக இருக்கிறது. உறவுகளில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியது. சகோதர உறவோட கொஞ்சம் ஜாக்கிரதையாகவே இருக்க வேண்டும். அது மூத்த சகோதரனாகட்டும் அல்லது இளைய சகோதரமாகட்டும் ஜாக்கிரதையாக இருக்கணும். வாழ்க்கை துணையுடன் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நீங்குகிறது. அம்மாவனுடைய ஆரோக்கியம், அப்பாவினுடைய ஆரோக்கியம் நல்ல முன்னேற்றமாக இருக்கிறது. நட்பு உறவு நல்லபடியாக இருக்கிறது. நீங்கள் வெளியூர் வெளிமாநிலங்கள் பிரயாணங்கள் போகும்போது வண்டியில் படிக்கட்டில் தொங்குறதோ அல்லது ஒரு சாகசம் பண்ணுறதோ கூடாது. ஹைட்டுக்கு போகும்போது ஹா ஹூன்னு செல்ஃபி எல்லாம் எடுக்காதீங்க. மொபைலில் பிரச்சனை இருக்குது. மொபைலில் பிரச்சனை இல்லை, மொபைலுடைய யூசேஜில் பிரச்சனை இருக்குது. அதுவும் சுற்றுலா வெளியூர்னு போய் அந்த ஒரு ஜாலி மோடில் மொபைல் பயன்படுத்தும் போது கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். 9ஆம் இடத்துல சுக்கிரன் கேத்துவுடன் இருக்கிறார் அப்படிங்கிறது கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். ஏன் அப்படின்னா இன்னொரு விஷயம் இருக்கிறது. அவர் ஆறுக்குண்டானவர் அப்படிங்கிறது முக்கியமாக சனி என்பவர் உங்களுடைய ராசியை பார்த்து கொண்டு இருக்கிறதுனால நம்ம மொபைலில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருப்போம். ஆனால் அதே சுக்கிரன் கேத்துவனுடைய இந்த காம்பினேஷன் உங்களுக்கு நல்ல வாழ்க்கை துணையையும் அமைத்து கொடுத்து நல்ல கௌரவமான ஒரு பதவியையும் வருமானத்தையும் ஏற்படுத்தி கொடுப்பார். இந்த வாரம் உண்மையிலே சொல்ல போனால் மகிழ்ச்சியான மேன்மையான வாரம்னு சொன்னால் அது மிகையாகாது. முக்கியமாக வழிபாட்டு விஷயத்தில் நீங்கள் கொஞ்சம் சீரியஸாக இருப்போம். இந்த வாரம் உங்களுக்கு நவராத்திரியினுடைய அந்த மகிமைகள் விட்டுறவே வேண்டாம். நீங்கள் 8ஆம் நாள் துர்காவினுடைய மந்திரங்கள் சொல்லணும். அது ரொம்ப 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 பவர்ஃபுல் உங்களுக்கு. மேலும் துர்கையினுடைய வழிபாட்டுடன் மகா கணபதியையும் வழிபாடு செய்யுங்கள். உங்களுடைய எல்லா கனவும் நிறைவேறும். முக்கியமாக உங்களுடைய நிர்வாக திறனும், பிறகு சொத்துக்கு உண்டான பித்தும் ஏற்படும். மகர ராசியிலும் மகர லக்னத்திலும் பிறந்த அன்பர்களே, உங்களுக்கு இந்த வாரம் முக்கியமாக லவ் ப்ரப்போசல் நோ. ஆனால் கடன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள், வெளிநாட்டில் வேலை தேடக்கூடிய வாய்ப்புகள், உள்ளூரில் வேலை படித்த வேலைக்கு உண்டான படித்த படிப்புக்கு உண்டான வேலை கிடைக்கக்கூடிய அமைப்புகள், படிப்பில் இருக்கக்கூடிய அதாவது யூஜி பிஜி இவர்களுக்கெல்லாம் படிப்பில் இருக்கக்கூடிய அத்தனை பிரச்சனையும் நீங்கி நல்ல ஒரு ஒரு படிப்பு ஒரு கிராஜுவேட் ஆகக்கூடிய ஒரு அமைப்பு. அதே போல் பிஸ்னஸ் மேனுக்கு முக்கியமாக எதிர்பாராத விதமான உங்களுடைய பழைய ஐடியாக்கள் மீண்டும் உங்களுடைய பழைய ஐடியாக்கள் செயல்முறைப்படுத்தி அதன் மூலமாக லாபம் அடையக்கூடிய ஒரு அமைப்பு. நம்பர் 2 மணி நிறைய வரும். லேண்டு ப்ராப்பர்ட்டி டீலர்ஸ் நம்பர் 2 மணியை ஹேண்டில் பண்ணுறது கொஞ்சம் ஜாக்கிரதையாக பண்ணுங்க. அதனால் பல பேருக்கு நம்ம ஒரு வருமானத்தை அதாவது கொடுக்க வேண்டியதாக இருக்கும், எக்ஸ்ட்ராவாக கொடுக்க வேண்டியதாக இருக்கும். அதை பார்த்து நடந்துக்கணும். அதே போல் 9ஆம் இடத்துல 9க்குண்டான சூரியனோட இருக்கிறதுங்கிறது அதிர்ஷ்டமான ஒரு வாரம். உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் கட்டமைப்பாக சொந்த தொழில் செய்பவர்கள் கொஞ்சம் பிளான் பண்ணுங்க. ஒவ்வொரு நாளும் சாயந்தரம் அம்பாளை நினச்சிக்கிட்டு நீங்கள் கொஞ்சம் வியாபாரத்தை பற்றி நினைங்க. கண்டிப்பாக உயர்வீர்கள். திருமணம் ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பு, அதுவும் கூட வெளிநாடுகளிலிருந்து திருமணம் அதாவது வாய்ப்புகள் வரக்கூடிய அமைப்பு. லவ் ப்ரப்போசல் தான் கூடாத ஒழிய வாழ்க்கைக்கு ஜாதகம் பார்த்து அமைப்பது நன்றாக இருக்கும். கணவன் மனைவி கோயிலுக்கு போகும்போது, அதாவது நம்ம கோயிலுக்கு போகும்போது 2 வீலரில் போகிறோம் அப்படின்னாலும் கூட அந்த 2 வீலரை பார்க் பண்ணுற விஷயத்துலையோ அல்லது ரைட் பண்ணும்போதோ ஆர்கியூமெண்ட் கணவன் மனைவிக்குள்ளே இருக்கக்கூடாது. சகோதர உறவுகளில் இளைய சகோதர உறவு ரொம்ப மேம்படும். மூத்த சகோதர உறவு கொஞ்சம் சங்கடங்கள் உள்ளட பண்ணினாலும் கூட உங்களுக்கு பிரயாணங்களில் வெற்றி நிச்சயம். வெளிநாடு பிரயாணங்கள், வெளியூர் பிரயாணங்களில் லாபங்கள் உண்டு. பிறகு உங்களுடைய ஆஃபீஸில் உங்களுக்கு காசிப்பு கொஞ்சம் காதுக்கு வரும். அதை பற்றி கவலைப்படாமல் இருந்துக்குங்க, கடந்து போங்கள். 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகுவும் அதை பார்க்கிற சுக்கிரனும் உங்களுடைய வார்த்தைகளில் அட்ராக்ஷன் இருக்கும். ஆனால் அதுவே உங்களுக்கு பிரச்சனையாகவும் அமைஞ்சிடும். அதனால் யாரையும் கமெண்ட் அடிக்க வேண்டாம், சரியா? யாரையும் உயர்த்தி சொல்ல வேண்டாம் தேவையில்லாமல். அது தேவையில்லாத கம்ப்ளைண்ட்டை உருவாக்கும், அதாவது ஒரு காம்ப்ளெக்ஸை உருவாக்கும். ஆனால் கவர்மெண்ட் ரீதியாக நடத்த வேண்டிய அத்தனை விஷயமும், அதே போல் கான்ட்ராக்ட் கிடைக்கக்கூடிய விஷயங்கள்,
டீலர்ஸு, ட்ரேடர்ஸ் இவர்களுக்கு ஒரு அதிர்ஷ்டமான ஒரு வாரம். திருமண உறவுகளும் நல்ல மேம்படக்கூடிய ஒரு அமைப்பை. ஆர்கியூமெண்ட் மட்டும் பண்ணக்கூடாது. வெளியில் போகும்போது கணவன் மனைவி இந்த இருவருக்குள்ள ஆர்கியூமெண்ட் இருக்கக்கூடாது. நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி மற்றும் துர்க்கை. கும்ப ராசியிலும் கும்ப லக்னத்திலும் பிறந்த அன்பர்கள், உங்களுக்கு 7ஆம் இடத்துல சுக்கிரனும் கேதுவும் இருக்கிறதுனால கொஞ்சம் கணவன் மனைவி உறவுக்குள்ள கொஞ்சம் சங்கடங்கள் இருக்கு. ஆனால் இதே நட்புக்கு நல்ல உதவிகரமாக இருக்கிறது. 8ஆம் இடத்துல சூரியனும் புதனும் சனி பார்க்க இருக்கிறார்கள். அப்படிங்கும்போது கண்டிப்பாக எதிர்பாராத லாபம் உண்டு. ஷேர் மார்க்கெட்டின் மூலமாகவும் கிரிப்டோ கரன்சி மூலமாகவும் எதிர்பாராத பெட்டிங் விளையாட்டுகளில் பெட்டிங் பண்ணுறதன் மூலமாகவும் உங்களுக்கு வாய்ப்புகள் உண்டு. போட்டிகளில் ஜெயிப்பீர்கள், விளையாட்டு போட்டிகளிலும் ஜெயிப்பீர்கள். படிப்புலையும் ஃபர்ஸ்ட் ரேங்க் இந்த மாதிரியான வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. பேரண்ட்ஸு கிட்ட நல்ல மதிப்பு இருக்குது. ஆனால் ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டால், உங்களுடைய லிமிட்டை கிராஸ் பண்ணக்கூடாது. எதில்? எல்லாத்துலேயும் லிமிட்டை கிராஸ் பண்ணக்கூடாது. நம்ம பிஸ்னஸ் இருந்தாலும் சரி, நம்மளுடைய பவரை விட்டு நம்ம விலகக்கூடாது. நமக்கு எது அதிகாரம் உண்டோ, வீட்லேயும் அப்படிதான், நமக்குன்னு என்ன உரிமையோ அதை விட தாண்டக்கூடாது. அதே போல் காதலர்களுக்குள்ளும் அப்படிதான், நமக்குன்னு ஒரு எல்லை இருக்குது, அது மீளக்கூடாது. என்ன ஆயிடும்னு கேட்டால் வில்லங்கம். இதை மட்டும் நம்ம ஜாக்கிரதையாக பார்த்துக்கணும். முக்கியமாக நீங்கள் ஒரு பிஸ்னஸ் மேனாக உங்களுடைய ஒரு உயர் பதவியில் இருக்கிறீர்கள் அப்படின்னாக்கா, தினந்தோறும் காளியினுடைய அந்த படத்தை பாருங்கள். ஆஃபீஸுக்கு போய் உட்கார்ந்தோடனே காளி என்பவள் உக்கிரமானவள் இல்லை, அன்போட பாருங்க. அந்த காளி அவ்வளோ ஒரு பலம் வாய்ந்தவள். இந்த வாரம் ஆரம்பிக்கக்கூடிய அந்த 2வது நாளே பத்ரகாளியினுடைய அவதார தினம். அதனால உங்களுக்கு லக்னத்துல ராகு உட்கார்ந்து இருக்கிறது, பிறகு லக்ஷ்மி 7ஆம் இடத்துல கேத்துவுடன் இருந்து பார்க்கிறது. அப்படிங்கும்போது இதை பாருங்க. நீங்க அம்பாளுடைய, அதாவது காலையில பத்ரகாளியினுடைய போட்டோ பார்த்துடணும். ஆஃபீஸ் முடிஞ்சு வரும்போது லக்ஷ்மியினுடைய போட்டோ பாருங்க. இது பார்த்து ஓம் பம் பத்ரகாளியே நமஹ, ஓம் ஐம் மகாலட்சுமியே நமஹ, இந்த 2 மந்திரத்தை சொல்லுங்க. அற்புதமா இந்த வாரம் முன்னேற்றத்தை கொடுக்குதா இல்லையான்னு பாருங்க. எல்லா விஷயத்திலையும் முக்கியமாக உங்களுடைய போட்டி பொறாமைகள், கேஸு, கோர்ட்டு, பம்பு, வழக்கு இதெல்லாம் தீரும். லாயர்ஸுக்கு உயர் பதிவு கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. டீச்சர்ஸுக்கு அதுவும் ஸ்டாஃப்ஸ், அதாவது பெரிய பெரிய இதில் லெக்சரர்ஸாக இருக்கிறவர்களுக்கு இது ஒரு நல்ல யோகத்தை தரக்கூடிய ஒரு வாரமே. பிஸ்னஸ் மேனுக்கு முக்கியமாக புதன்கிழமையும் பிறகு வெள்ளிக்கிழமையும் நல்ல ஒரு அமைப்பாக அமைகிறது. ப்ராப்பர்ட்டி டீலர்ஸ்க்கு எல்லாருக்குமே இந்த வாரம் பேங்க் செக்டர்ஸில் இருப்பவர்கள், ஃபினான்ஸ் பண்ணுபவர்கள், இவர்களுக்கு எல்லாருக்குமே நல்ல ஒரு வாரம். படிக்கின்ற மாணவர்களுக்கு எல்லா விதத்திலுமே நல்ல ஒரு வாரம். அப்படின்னு சொன்னால் கும்பராசிக்காரர்களுக்கு இது கொஞ்சம் நல்ல வாரமாக அமைந்திருக்கிறது அப்படிங்கிறது உண்மை. பராக்கிரமமான வாரம். சண்டை போட்டால் ஜெயிச்சிருவோம் நம்ம. ஆனால் சண்டை போட்டு ஜெயித்து உறவுகளை இழக்க வேண்டாம். அதுதான் என்னுடைய சஜஷன். மீன ராசியிலும் மீன லக்னத்திலும் பிறந்த அன்பர்களே, உங்களுக்கு ரொம்ப புத்திசாலித்தனமாக உங்களுடைய ஆஃபீஸில் உங்களுக்கு நல் பெயரும், உங்களுடைய பிரச்சனைகளை அப்படியே அனாவசியமாக கேஷுவலாக அப்படியே ப்ளே பண்ணி உங்களுடைய டேபிளுக்கு உங்களை நோக்கி வந்த அந்த அம்பை நீங்கள் தட்டி விட்டு விடுவீர்கள். ஆனால் ஒரு விஷயத்தில் மாட்டிக்குவோம். எங்கே மாட்டிக்குவோம்னா, சுக்கிரன் 6ஆம் இடத்துல கேத்துவுடன் இருக்கிறதுனால நம்ம இந்த மாதிரி இன்டெலிஜென்ட்டாக தப்பு பண்ணிட்டு தப்பிக்கிறோம்னு நினைச்சா மாட்டிப்போம். எதில்? வேற எங்கேயாவது மாட்டிடுவோம். அதனால நம்முடைய புத்திசாலித்தனத்தை தவறு பண்ணிட்டு அதுலேருந்து தப்பிக்கிறதுக்கு நம்ம முயற்சி பண்ணக்கூடாது. அது மட்டும்தான் இந்த வாரம் நம்ம பார்த்துக்க வேண்டியது. அதிர்ஷ்டகரமான வாரம். ப்ராப்பர்ட்டி டீலர்ஸுக்கும் சரி, பிறகு வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கும் சரி, பிறகு பெரிய 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 நிறுவனங்கள் நடத்துபவர்களுக்கும் இது ஒரு அதிர்ஷ்டகரமான வாரம். வெளிநாடுகளில் வேலை கிடைக்கக்கூடிய ஒரு வாரம். பிறகு வெளிநாட்டிலேருந்து நமக்கு பொண்ணு கிடைக்குமா, மாப்பிள்ளை கிடைக்குமா அப்படிங்கிறவர்களுக்கு உடனடியாக மாப்பிள்ளை பொண்ணு கிடைச்சி குயிக்காக திருமணம் ஏற்பாடுகள் நடக்கக்கூடிய ஒரு வாரம். முக்கியமாக செவ்வாயினுடைய 8ஆம் இடத்துல இருக்கிறதுனால 2 வீலர்ஸில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக நம்ம இருக்கணும். முக்கியமாக பிஸ்னஸ் மேன், பெரிய பெரிய பதவியில் இருப்பவர்களுக்கு திங்கள், செவ்வாய், புதனில் எல்லா முடிவுகளும் ஜம்முன்னு எடுத்துக்கிடலாம். அப்புறம் குழந்தை வரம் வேண்டும் என்பவர்களுக்கு வியாழன், வெள்ளி இந்த 2 நாளும் ரொம்ப அற்புதமான வாரம் அவர்களுக்கு. ஏனென்றால் 5க்குண்டானவன் 11ஆம் இடத்திலிருந்து 5ஆம் இடத்தையே பார்க்கக்கூடிய மீனராசி அன்பர்களுக்கு இது ஒரு நல்ல ஒரு ஏற்றமான வாரம். குழந்தை வரம் கிடைக்கக்கூடிய வாரமாக இருக்கிறது. திருமண ஏற்பாடுகள் நல்ல விதமாக அமையக்கூடிய ஒரு யோகம் இருக்கிறது. முக்கியமாக உங்களுக்கு வெளிநாட்டில் இருப்பவர்களுக்கு வேலையில் நிரந்தர தன்மை கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு. நாம் மனதை பாசிட்டிவாக வைத்து கொண்டாலே போதும். அதாவது உடன் ஒர்க் பண்ணுறவர்கள், உங்களுடைய நண்பர்கள்,
பால்ய சிநேகிதர்கள் நல்ல உங்களுக்கு உதவி பண்ணக்கூடிய ஒரு யோகம் இருக்கிறது. இந்த வாரம் ஆக்சுவலி யோகம் மிகுந்த வாரம் அப்படின்னா மிக இல்லை. அதே போல காதல் விவகாரங்களில் கொஞ்சம் நம்ம ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியது. பிறகு பெண் குழந்தைகள் பேரண்ட்ஸுக்கு தெரியாம எங்கேயும் வெளியில போகக்கூடாது. அது ஒண்ணுதான். ஏனென்றால் 6ஆம் இடத்துல சுக்கிரனும் கேதுவும் இருக்க, 8ஆம் இடத்துல செவ்வாய் இருக்க, 12ஆம் இடத்துல ராகு இருக்கிறார். அப்படிங்கும்போது இது என்ன ஒரு காம்பினேஷன்னாக்கா, நம்ம தெரியாம போறோம், ஒரு ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்டோட போறோம் அப்படிங்கும்போது ஏதாவது வில்லங்க வரும். அதனால என்ன ஆயிடும்னா சங்கடங்களுக்கு உள்ளாகக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கிறது. அதை மட்டும் நம்ம பார்த்துக்கிடணும். பிறகு இந்த வாரம் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் லக்ஷ்மி நாராயணர் அல்லது லக்ஷ்மி நரசிம்மர், ஹனுமன். இதை பண்ணினாலே போதும். படிப்பு படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு எல்லாருக்குமே ஒரு தெளிவு பிறக்கும். வாழ்க்கையில ஒரு தெளிவு பிறக்கும். பிறகு ஒரு பெரிய யூனிவர்சிட்டியில ஒரு நல்ல ஒரு ரெக்கக்னிஷன் கிடைக்கக்கூடிய யோகமும் இருக்கிறது. திருமண வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் கொஞ்சம் குறையக்கூடிய அமைப்பும் இருக்கிறது. குழந்தைகளுடன் இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் வெகுவாக குறைந்து தந்தை, அதாவது பேரண்ட்ஸ் சில்ட்ரனுக்கு நடுவில் ஒரு நல்ல ஒரு பாண்டிங் ஏற்படக்கூடிய வாரமே. ஆக 12 ராசி அன்பர்களுக்கும் இந்த வாரமானது அம்பிகையினுடைய அருளால் நவராத்திரியினுடைய அந்த சிறப்புகளுடன் எல்லா வளங்களையும் லக்ஷ்மி கட்டாட்சங்களையும் வழங்க வேண்டும் என்று பிரார்த்தித்து ஆசீர்வதித்து இந்த உரையை நிறைவு செய்கின்றேன். ஹரிஹி ஓம். ஸ்ரீமாத்ரே நமோ நமः. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கின்றேன். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.